ஹாய் டிசைனர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேக் டு டாப் பட்டனை நம்ம வெப்சைட் டிசைனில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டிசைனுக்கு நம்ம எப்படி அந்த பேக் டு டாப் பட்டனை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எதுக்கு பேக் டு டாப் பட்டனை வந்து நம்ம வெப்சைட் டிசைனில் ஆட் பண்ணோம்னா, யூசர் நம்ம பேஜுக்கு லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபுல் பேஜை அவங்க விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டாப் டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க டாப் செக்ஷனுக்கு போகணும்னா மறுபடியும் ஸ்க்ரோல் அப் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரோல் அப்பை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரைட் பாட்டமில் நம்ம பேக் டு டாப் பட்டன் வச்சுருந்தோம்னா அவங்க அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து பேனர் செக்ஷனுக்கு ஸ்க்ரோல் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம எப்படி அந்த பேக் டு டாப் பட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டிசைனை சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதோட வித்தும் ஹைட்டும் வந்து நான் ஈக்குவலாக 54 வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நம்ம அப் ஏரோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட்டோ ரைட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு காம்பவுண்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வேரியன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ப்ரைமரியாக இருக்கட்டும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நான் கலர் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒப்பாசிட்டி மாற்றிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு நான் அதில் எஃபெக்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் பிளர் கொடுத்துக்கிறேன். 4 இருக்கட்டும். ஓகே, இது வந்து நம்ம ஹோவரிங் ஸ்டேட். இப்போ வந்து இந்த பட்டன்லேருந்து நம்ம ஹோவர் பண்ணோம்னா இந்த பட்டன் ஸ்டேட் வந்து நம்ம மாறுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் பிராண்ட் கலர் போய்க்கிறேன். உள்ள இருக்க ஏரோ வந்து நான் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒயிட்டாக இருக்கா, இப்போ வந்து நம்ம ஒயிட் பேஜுக்கு போகும்போது அதோட கலர் தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரோக் வந்து நான் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஹோவரிங் போய்க்கிறேன். இன்ஸ்டன்ட்லேயே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் டு டாப் பட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டிசைனுக்குள்ள வந்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இந்த பட்டன் எங்கே இருக்குன்னா ரைட் பாட்டமில் இருக்கும். ஸோ நான் இந்த ரைட் பாட்டம்குள்ளே கொண்டுக்கிறேன். நான் ஆட்டோ லைட் வச்சுருக்கங்காட்டி எனக்கு இந்த அசம்பிள் மாறும். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த பிடிடி பட்டனை வந்து நம்ம டிசைனோட டாப்புக்கு கொண்டு போயிடணும். ஸோ நான் ஏற்கனவே வந்து நேவ் வந்து நான் ஃபிக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ நான் அதே மாதிரி இதை வந்து நான் ஃபிக்ஸில் வச்சுக்கிறேன். இப்போ இதோட பொசிஷன் என்னென்னா ரைட் பாட்டமில் இருக்கும். ஸோ நான் ரைட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன். பாட்டம் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், பாட்டமில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது எனக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ நான் அந்த ஹைட்டுக்கு நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது பாட்டம் ரைட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ப்ரோட்டேபிளில் போயிட்டு இது ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஸ்க்ரோல் அதில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு இல்லாமல் அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக அது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் செக் பண்ணிக்கலாம். ப்ரோட்டோடைப்பில் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டிக்கியாக ஃபிக்ஸில் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது இது உங்களுக்கு அங்கேயே வந்து ஃபிக்ஸில் இருக்கும். இப்போது நம்ம பேஜுக்கு இது கொண்டு வந்துட்டோம். இப்போ இது என்ன பண்ணலான்னா இப்போ இந்த லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, இதை இன்னொரு டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போது இது லேண்டிங் பேஜ், இதோட இன்னொரு தான் லேண்டிங் பேஜ். ஸோ இது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் நேம் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஒரே நேம் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு மெயினில் லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, இதில் இருக்க ஆரோ வந்து நம்ம ஒப்பாசிட்டி 0 பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேண்ட் ஆனோடனே நம்மளுக்கு வந்து இந்த பாட்டம் பேக் டு டாப் பட்டன் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இந்த ஏரியா அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பேக் டு டாப் பட்டன் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம 2 டைப் டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். 2த்துக்கும் ஒரே நேமில் இருக்கணும். 2மே வேறு வேறு நேமில் இருந்துச்சுன்னா அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து செகண்ட். இப்போ வந்து உங்களுக்கு டாப்லேருந்து பாட்டம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பட்டனை வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணலான்னா எனக்கு இந்த 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 செக்ஷனை ரீச் ஆனோடனே எனக்கு வந்து அந்த பேக் டு டாப் பட்டன் விசிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த செக்ஷனையும் செகண்ட் லேண்டிங் பேஜ் இருக்குல்ல அது 2 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் கனெக்ட் பண்ணிட்டு மவுஸ் சென்டரில் வச்சுக்கோங்க. இது வந்து இன்ஸ்டன்ட்லேயே இருக்கட்டும். இப்போது உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள் இப்படி இருக்கா. நீங்கள் எப்போ நீங்கள் இந்த செக்ஷனுக்கு வரீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து விசிபிளாக இருக்கும். இப்போது எனக்கு வந்து நான் பேனரை ரீச் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு வந்து அந்த பட்டன் விசிபிளாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் அந்த பேனரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேனர்லேருந்து ஃபஸ்ட் பேஜுக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி மவுஸ் சென்டர் இன்ஸ்டன்ட்டில் இருக்கட்டும். இப்போ உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்கள் பேனருக்கு வரீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த பட்டன் விசிபிளாக இருக்காது. நீங்கள் எப்போ செகண்ட் செக்ஷனுக்கு போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பட்டன் விசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் போனால் எனக்கு அது வந்து விசிபிளாக இருக்காது. ஃபர்ஸ்ட் செகண்ட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அதனால தான் வந்து நம்ம 2த்துக்கும் ஒரே பேராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இங்கே பேரை மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த பேஜோட வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் பண்ணேன்னா எனக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு
அந்த அனிமேஷன் வந்து கரெக்டாக வராது. அதனால வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் வேணுங்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பட்டன் எதுக்கு ப்ரோ? இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா அது ஒரு யூஸுமே இல்லையே, இப்போ அப்படி தானே இருக்குது. அதனால வந்து இப்போ நம்ம வந்து இன்னொரு கனெக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த பட்டன் இருக்கா, இந்த பட்டனை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எங்கே வந்து அதை நிற்கணும். ஆனால் வந்து நேவில் வந்து நான் நிற்கணும்னு வச்சுக்கிறேன். நேப் பாரில் வந்து கனெக்ட் பண்ணணுங்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து நேப் பார்கிட்ட வந்து அது நிற்கணும். நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இங்கே நான் அனிமேட்டில் போயிட்டு இப்படியே இருக்கட்டும், ஸ்க்ரோல் டூ. இப்போ நான் அது பாட்டம் பண்ணிட்டேன். இப்போ யூசர் வந்து இதை கிளிக் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகி இப்போ டாப்பில் வந்து நிற்கும். ஸோ ஃபைனலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு யூசராக இருக்கிறேன். நான் யூசர் வந்து இப்போ லேண்டிங் பேஜில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணோன்னே எனக்கு வந்து கீழே வந்து அந்த பாட்டம் பட்டன் வந்துடும். செகண்ட் செக்ஷன் பண்ணோன்னே பாட்டம் பட்டன் வந்துடும். நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். நான் மறுபடியும் ஸ்க்ரோல் அப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நான் கிளிக் பண்ணாலே போதும் எனக்கு டாப்புக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் டிசைனர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.